SSLV D3 ராக்கெட் ஏவுதல் திடீர் ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பதிலாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டம். செபியின் நம்பகத்தன்மை குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் அவசர மனு தாக்கல். வரும் 19ஆம் தேதி விசாரிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் டெல்லியில் கூடியது. வினித் குப்தா தலைமையில் 101வது கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க மற்றும் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் அதிகாரிகள் கணக்கெடுப்பு, அக்டோபர் 29ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல், ஜனவரி 6ஆம் தேதி வரை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடவும் திட்டம். அண்ணாமலையிடம் சீட்டு வாங்கி பாஜக தலைமையை ஏற்க வேண்டிய நிலை வந்தால் தற்கொலை செய்து கொள்வோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பரபரப்பு. பங்குச்சந்தை முறைகேடுகளில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பங்கு இருக்கலாம். விசாரணை வளையத்திற்குள் பிரதமரும் வரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் சந்தேகம். ரஷ்யா, சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளை எதிர்கொள்ள அமெரிக்காவிற்கு வலிமையான அதிபர் தேவை. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து.